Good afternoon, sir. Good afternoon to everyone. Sir, நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கால் டு ஆர்டர் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே மேடம், ஓகே. JC India Zone 18 Mega Online Orientation Program Session 4 and 5 hosted by JC Tuticorin Blue Sea meeting call to order. JC Grid and Mission by JC Vikashini. JCI Creed. We believe that faith in God gives meaning and purpose to human life, that the brotherhood of man transcends the sovereignty of nations, that economic justice can best be won by free men through free enterprise, that government should be of laws rather than of men, that Earth's great treasure lies in human personality, and that service to humanity is the best work of life. Mission of JCI to provide leadership development opportunities that empower young people to create positive change. Thank you, Vikashini. Welcome address by President, myself. இந்த மெகா ஆன்லைன் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமுக்கு ஹோஸ்டட் பண்ண வாய்ப்பு கொடுத்த ஜோன் பிரசிடென்ட் JFS சரணகுமார் சார் அண்ட் ZGP கவர்னிங் போர்ட் மெம்பர்ஸ் அண்ட் zone officer orientation chairman JF Dr. Subhitra Chellathurai and zone faculty chairman Madhumita ma'am and trainers and all the participants, thank you. Opening remarks by zone officer orientation chairman JFM Dr. Subhitra Chellathurai. Good afternoon to one and all present here. The most respected zone president in immediate past zone president, the guest of honors and speakers of today's online orientation program. So why we have organized this mega orientation program is a part of orientation challenge which we are planning to give orientation on JCI for non-JCs. JCs அல்லாதவங்களுக்கு JCI னா என்ன அப்படிங்கிறதும் இந்த JCIல என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, இது எந்த அளவுல நமக்கு எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும், ஒரு தனி மனித ஆளுமை வளர்த்தல் மற்றும் ஒரு இளைஞருக்கான ஒரு ஆளுமை வளர்த்தலுக்கு இந்த JCயோட பங்கு என்னவா இருக்கு அப்படிங்கிறதும் இந்த உலகுக்கு எடுத்து சொல்லும் பொருட்டு ஒரு சிறிய ஒரு முயற்சியாக இந்த ஆன்லைன் ஓரியன்டேஷன் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஜூம்ல ஸ்டார்ட் பண்ணி ஃபேஸ்புக் அண்ட் மற்ற மீடியா சோஷியல் மீடியாஸ்ல இதை நம்ம கொண்டு போறோம். ஸோ இன்டென்ஷன் அப்படிங்கிறது ஒண்ணுதான், நமக்கு கிடைச்ச நல்லது 4 பேருக்கு நம்ம எடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஆளுமை வளர்த்தலுக்கும் ஒரு லீடரை உருவாக்குதலையும் மிகப்பெரிய ஒரு ஸ்தாபனம் அப்படின்னு சொன்னா அன்கம்பேரபிள், வேற எந்த ஆர்கனைசேஷன் கூடயும் கம்பேர் பண்ண முடியாத ஒரு அளவுக்கு ஒரு அது ஒரு ட்ரைனிங் பயிற்சியாக இருக்கட்டும், இல்லை பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லி கொடுக்கறதாக இருக்கட்டும், ஒரு தலைமை பண்பை உருவாக்கி ஒரு நம்ம பார்லிமெண்டரி ப்ரொசீஜர்ஸ்ல ஹை லெவல்ல சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜி மிக்க ஒரு நல்ல ஒரு புரோட்டோகால்ஸ் லாஜிக்கலி அண்ட் டீசெண்டா ரொம்ப வெல் டிசிப்ளின்டா கொண்டு போற ஒரு பிளாட்ஃபார்ம் எது அப்படின்னா JCயோட கைட்லைன்ஸ் தான். ஸோ அந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் கொண்டு வர செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு நல்ல ஸ்பீக்கர்ஸ் ஒரு 25 பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம். 3 டேஸா இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடக்கும். ஸோ இதுல ஒரு 25 பேர் வந்து டிஃப்ரெண்ட் அவங்களோட யூனிக்கா ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் ஜோன் 18க்கு கிரியேட் பண்ணும். பிளஸ் நமக்கு ஓரியன்டேஷன் மூலமா நிறைய நியூ மெம்பர்ஸ் வந்து பயனடைவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த நம்ம உருவாக்கியிருக்கோம். ஸோ இன்னைக்கு ஆஃப்டர்நூன் செஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ சி தூத்துக்குடியின் ப்ளூ சியோட பிரசிடென்ட் இதை ஷேர் பண்றாங்க ராஜசேகர் சார். ஸோ உங்களுக்கும் உங்களோட LGB மெம்பர்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஜோன் 18 சார்பாகவும் கவர்னிங் போர்ட் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்னைக்கு உள்ள செஷன்ல நமக்கு 1:30 to 2:30 JFM டாக்டர் கமலா கார்த்திக் அவர்கள் நம்மளோட கூட பகிர்ந்துக்க இருக்காங்க. பிராண்ட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி டைட்டில் பேச போறாங்க. நல்ல ஒரு ட்ரெயினர், பாஸ்ட் ஜோன் வைஸ் பிரசிடென்ட், அதாவது 2024 ஜோன் வைஸ் பிரசிடென்டா இருந்து நிறைய நல்ல விஷயங்கள் மற்றும் ட்ரைனிங் ஃபீல்ட்ல ராக் பண்ண ஒரு நபர் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அடுத்ததாக இன்னைக்கு உள்ள செஷன் ஆஃப்டர்நூன் செஷன்ல அகெயின் வி ஆர் ஹேவிங் அ வண்டர்ஃபுல் பர்சன், அ வெரி குட் பர்சனாலிட்டி அண்ட் ஸ்பீக்கர்.
நம்மளுடைய ஜோன் டைரக்டர் பிசினஸ் 2025 அவர்கள் கார்த்திக் போஸ் அவங்க இருக்காங்க. ஸோ அவங்களும் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல அனுபவங்களை பகிர்ந்துப்பாங்க. பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ போத் செஷன்ஸ் ஆர் கோயிங் டு பி ஹைலைட்டட் அண்ட் போத் ஆர் கோயிங் டு பி வெரி highly impactful session. So I welcome on behalf of the Zone 18 Zone Orientation மற்றும் கார்னிங் போர்டு மெம்பர்ஸ் அண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் ZB சரவணகுமார் சார் அவர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் நான் இந்த இடத்துல வரவேற்றுக்கிறேன். நல்ல செஷன்ஸ் இருக்க போகிறது. அது நம்ம எல்லாருமே ரொம்ப இம்பேக்ட் இருக்கக்கூடிய ஒரு செஷனை நம்ம எல்லாரும் அட்டன் பண்ண போகிறோம். தேங்க்யூ பிரசிடென்ட் அண்ட் த டீம் ஹோஸ்ட் பிரசிடென்ட் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் ஸ்டார்ட். அண்ட் இன்னொரு 3:30 வரைக்கும் இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம இருப்போம். நிச்சயமா ரொம்ப நிறைய விஷயங்களை நல்ல விஷயங்களை நம்ம கற்றுப்போம். நிறைய பேருக்கு கொண்டு சேர்ப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Chairman. And introduction, the orientation officer by JC Joyce. Good afternoon, everyone. It is my absolute pleasure to welcome you all to this mega online orientation meeting of JC India Zone 18. I would like to take a moment to express my sincere gratitude to our esteemed faculty, JCI JFM, Dr. A. Karthik. Dr. Karthik has a remarkable journey within our JCI. He joined JCI in 2015. He quickly demonstrated a strong commitment to personal and professional growth and graduated as a zone trainer in 2017 and served as a LO president in 2018. His passion for JCism extends beyond his local chapter. He has actively participated in various zone initiatives, including attending World Congress at Goa in 2018, serving as a zone coordinator for Need Blood Call JCEs in 2020 and 2022. Recognizing his expertise in communication, he has been certified as a JCOM coach by JCE India. His active participation in numerous training programs, including Nanda, Tycoon, and ABLE, shows his commitment to continuous learning. He has been recognized for many of his remarkable contributions. He has received various outstanding awards. He is the founder of Tamila Group of Companies and works as a business consultant and digital automation coach. We are truly fortunate to have Dr. Karthik as our faculty for this online mega orientation meeting. Let us all extend a warm welcome to JC JFM Dr. A. Karthik Bose and express our sincere appreciation for his valuable contributions to JCE India. Thank you. Thank you, JC Joyce. The floor hand over to faculty for orientation officer Karthik sir officially. Yeah, thank you, President JC Rajasekhar sir, for a wonderful hosting. ரொம்ப சந்தோஷம் ஜேசி தூத்துக்குடி ப்ளூசி இந்த ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்றது லாஸ்ட் இயர் என்னோட இன்சார்ஜ் சாப்டர். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த தருணம். தேங்க்யூ ஸோ மச் Zone 18 ஃபார் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த ஒண்டர்ஃபுல்லான பிளாட்ஃபார்ம் ஒரு ட்ரைனிங் மாரத்தான் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இந்த ஒரு லாங் மாரத்தான்ல பொதுவாக ட்ரைனிங் வந்து எப்போ சம்டைம்ஸ் ட்ரைனருக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படின்னா இந்த லஞ்சுக்கு முன்னாடியும் லஞ்சுக்கு ஆஃப்டர் அடுத்தும். ஸோ அந்த ஒரு டைம்ல எனக்கு கிடைச்சது ஃபார்ச்சுனேட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த டயத்துல உங்களுக்கு ஒரு சூப்பரான லேர்னிங் கொடுக்கறதுக்கு முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த செஷனுக்குள்ள போறேன். ஸோ ஐ வுட் லைக் டு எக்ஸ்டெண்ட் மை தேங்க்ஸ் டு த ஜோன் பிரசிடென்ட் சரவணன் சார் அண்ட் IPJP சிபி சார் அண்ட் பர்டிகுலர்லி இந்த ஈவெண்ட்டோட ஒரு பிரைன் சைல்டு சுபத்ரா சந்திரன் ஜோன் ஆஃபீஸர் ஓரியன்டேஷன். ரொம்ப அற்புதமா இவ்வளோ ட்ரைனர்ஸை கோஆர்டினேட் பண்ணி இவ்வளோ ஈவெண்ட்டுக்கான பேக் போனா ஒரு சூப்பரான எஃபோர்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் பேக் ஹேண்ட்ல சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஜோன் டைரக்டர் ட்ரைனிங் ராகுல் சார் அண்ட் ஜோன் ஃபேக்கல்டி செல் மதுமிதா மேம், இந்த ஒரு டீம் எஃபோர்ட்டா இந்த ஒரு அற்புதமான ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு நிகழ்வுல நாம சில கான்செப்ட்ஸும் கத்துக்கப்படும். ஸோ இந்த லேர்னிங் வந்து இந்த ஒரு 1 hourக்குள்ள உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஓவரால் பெர்ஸ்பெக்ஷன் நான் கொடுத்துட்டு செஷனுக்குள்ள போகலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அற்புதமான பாடல், தலைவரோட ஒரு பாடலோட இந்த செஷனுக்கு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா
அந்த கேப் விட்டனையுமே உங்க எல்லாருலயுமே அந்த மைண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் பாட ஆரம்பிச்சிச்சு பாத்தீங்களா, சின்ன குழந்தையும் சொல்லும் அப்படின்னு சொல்லி. ஆமாங்க, சின்ன குழந்தை சொல்லதான் செஞ்சிச்சு. யார்கிட்ட போய் நம்ம யாரு சூப்பர் ஸ்டார்னு கேட்டா ரஜினி அவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குழந்தை சொல்லதான் செஞ்சிச்சு. ஆனா ரஜினி சொல்லாம இருந்தாரா, நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு அவரை பத்தி இருந்தாரா அப்படின்னா இப்ப இருக்காரு. நான் ரஜினிப்பா, நான் வந்து இப்படி பண்றேன்ப்பா அப்படி பண்றேன்ப்பா அப்படின்னு அவர் சொல்ல மாட்டேன்னு தான் இருக்காரு. ஆனா அவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அவர் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி இருந்தாருன்னா அவர் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருப்பாரா அப்படின்னா இல்ல. we have to brand ourselves first. அதனாலதான் இந்த தலைப்பை இன்னைக்கு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வச்சிருக்கேன். நீங்க இன்னைக்கு சொல்ல மாட்டேன்னு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பிராண்ட் பில்ட் ஆகாது. இன்னைக்கு சொல்ல ஆரம்பிங்க. இந்த செஷனோட டேக்லைன் பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்பீக் யுவர் பிராண்ட் பியாண்ட் வேர்ட்ஸ். வார்த்தைகளுக்கும் மீறி உங்களை பத்தி நீங்க பேசணும். மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட், பிராண்டிங், இந்த மூணுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுத்துட்டு நான் இன்னைக்கான அஜெண்டாக்குள்ள போலான்னு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னா நான் வந்து ஒரு நல்ல ட்ரைனர், நான் வந்து ஒரு பிராண்ட் கோச் அப்படின்னு சொல்றது மார்க்கெட்டிங். எப்போ உங்களை பார்த்தாலும் உங்கள்கிட்ட அதை பத்தியே சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா அது பேர் அட்வர்டைஸ்மெண்ட். நான் என்னை பத்தி சொல்லல, இன்னொருத்தர் என்னை பத்தி உங்கள்கிட்ட வந்து சொல்றாரு அப்படின்னா தட் இஸ் கால் பிராண்டிங். ஸோ இந்த ஒரு சிம்பிள் பேஸ் லைன் எல்லாருக்கும் புரிஞ்சிரும் அப்படிங்கறதுனாலதான் இதை நான் வந்து ஸ்லைட்ல இன்புட்ல கொடுக்கல. ஸோ நமக்கு மார்க்கெட்டிங்னா என்ன, அட்வர்டைஸ்மெண்ட்னா என்ன, பிராண்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருச்சு. இப்ப இந்த நிலைமையில ஒரு பர்சனல் பிராண்டிங் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். அண்ட் அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கலாம். அதை எப்படி நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் டேட்டா தான் இன்னைக்கு இந்த செஷன்ல நான் கொடுக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு இந்த செஷனோட அஜெண்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஜெண்டா இந்த சென்ஸ் நான் இன்னைக்கு இந்த கண்டென்ட்ல நான் என்ன கத்துக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கான்டென்ட் எவ்வளவு முக்கியம். நான் என்னைய பிராண்ட் ஆக்குறதுக்கு எவ்வளவோ கான்டென்ட் ரைட்டர் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, வீடியோ மேல வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப அதோட முக்கியம் என்ன, பர்சனல் பிராண்டிங்ல நம்ம என்ன கத்துக்க போறோம், ஒரு அப்பாயின்மெண்ட் புக்கிங் நமக்கான ஒரு சைட் ரெடி பண்ணுறது எப்படி நம்ம சிம்பிளா ரெடி பண்ணலாம், அதுக்கான மார்க்கெட் ரிசர்ச் எப்படி பண்ணலாம், டேட்டா மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணலாம், இதுதான் இன்னைக்கான செஷன் அஜெண்டா. இது எல்லாமே நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். பட் இது எல்லாமே ஒரு ஐ ஓப்பனிங் கான்டென்ட்டா உங்களுக்கு இன்னைக்கு இருக்க போகுது. ஸோ இந்த ஐ ஓப்பனிங் வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இப்ப நான் ஒரு கொஸ்டின் சாட் பாக்ஸ்ல கேட்க போறேன். உங்களை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்ல போறேன் இப்ப எல்லாரையுமே. ஆனா உங்க பேரை சொல்லக்கூடாது, உங்க பிசினஸ் நேம் சொல்லக்கூடாது. யூ ஹாவ் டு இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப், ஹூ யூ ஆர். உங்க பேர் சொல்லக்கூடாது, உங்க பிசினஸ் பேர் சொல்லக்கூடாது. யூ ஷுட் டெல் ஹூ யூ ஆர் இன் த சாட். ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் 2 லைன் ஆஃப் வேர்ட்ஸ். யார் நீங்க? Can I see in the command? ஓகே, அம்பாசந்திரம் ஊர் பேரை சொல்லிட்டாங்க மீனாக்கா. யாரு நீங்க? ஃபயர் வந்துட்டாருவா, நெருப்பு. ரைட்டு. வேற யாரு நீங்க? உங்க பேர் சொல்லக்கூடாது. ஹேவ் ட்ரீம் பிகம் கார்ப்பரேட். ஓகே, டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச். தட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் மீனாக்கா. சின்ன குயில் சித்ரா. ஓகே, பிரசிடென்ட். ஃபேண்டாஸ்டிக். இந்த ஒரு வருஷம் நம்மள பிரசிடென்ட் சொல்லிக்கிட்டே இருந்தா தான் சுத்தி இருக்கிறோம் பிரசிடென்ட் சொல்லுவாங்க. செக்ரட்டரி சூப்பர் ஆஃப் திருத்தங்கல் பினிக்ஸ். ஹாப்பி ஸ்டோரி. கமிட்டட் பர்சன். சூப்பர் ராமசாமி சார், ரொம்ப சந்தோஷம் உங்களை இன்னைக்கு இங்க சந்திக்கிறதுல. விபி கம்யூனிட்டி டெவலப்மெண்ட். சூப்பர். லவர் ஆஃப் நேச்சர். லவ்லி சுரேஷ் சார். தவப்புதல்வி. வாவ், அவங்களோட ஒரு ஐடென்டிட்டியான ஒரு ப்ராடக்ட் தவப்புதல்வி அப்படின்னு கேட்டாலே சுபத்ரா செல்லத்துறை ஞாபகம் மாதிரி பில்ட் பண்ணிட்டாங்க. ஃபேண்டாஸ்டிக். ஆண்டர்பனர் கருப்பசாமி. சூப்பர். இன்னும் ஒரு 2-3 வந்துருச்சுன்னா நம்ம எஸ். என்னோட அழகான மூமெண்ட்டை கேப்சர் பண்ற பர்சன் வெங்கடேஷ். அப்படியே கேப்சர் பண்ணி வாட்ஸ்அப்ல அனுப்பிடுங்க, சந்தோஷமா இருக்கும். அப்படியே இந்த ஸ்கிரீனை கேப்சர் பண்ணி அனுப்பிடுங்க வெங்கடேஷ். தேங்க்யூ. மோட்டிவேட்டர்.
அயக்கலை, ஃபேண்டாஸ்டிக். இதுல சில பேர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிராண்ட் நேமை சொல்லியிருக்கிறோம், நம்மளோட ப்ரொஃபஷனை சொல்லியிருக்கோம். இந்த ப்ரொஃபஷனையும் தாண்டி நம்மளோட ஐடென்டிட்டி அப்படிங்கிறது தான் இந்த பர்சனல் பிராண்டிங் அப்படிங்கிறதுக்குள்ள வருது. இப்போ நான் சூப்பர் ஸ்டார்னு சொன்னே ஒருத்தர் தான் ஞாபகம் வராரு, தளபதினு சொன்னே ஒருத்தர் தான் ஞாபகம் வராரு. மேபி இன்னும் சில பேர் நெக்ஸ்ட் தளபதி, குட்டி தளபதி அப்படிலாம் சொல்றாங்க, அதெல்லாம் ரெண்டாவது. பட் தளபதினா ஒரு ஆள் தான். பட் ஏதோ ஒரு யூனிக் ஐடென்டிட்டியை கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஏன் எனக்கு இந்த பர்சனல் பிராண்டிங் வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஏன் இது இது ஏன்ங்கிறத விட ரொம்ப சிம்பிளா என்னன்னு புரிஞ்சுக்கிறோம். இந்த 5W1H கொஸ்டின் எனக்கு எப்பயுமே நான் செஷன்ல உள்ள எடுத்துட்டு கொண்டு போகணும்னு நினைப்பேன். வாட், ஒய், ஹவு இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டாலே ஒரு செஷன் முடிஞ்சிடும். அப்ப பிராண்ட்னா என்ன அப்படின்னு யோசிச்சோம்னா நிறைய பேர் அதை நம்ம லோகோன்னு நினைக்கிறோம், சில பேர் வந்து அதை ஒரு டேக்லைன் நினைக்கிறோம். பட் இந்த லோகோ, டேக்லைன் இல்லைன்னா நீங்க கொடுக்குற ஒரு கலர் கோடு இது எல்லாமே தான் பிராண்ட் அப்படின்னு காமிக்கப்படுது அப்படின்னா அது எல்லாமே ஒரு அங்கம், பிராண்டோட ஒரு அங்கம். அப்போ ஒரு பிராண்ட்னா எதை பத்தி பேசுது, என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஃபேண்டாஸ்டிக் நேம் ஐடென்டிட்டி. நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு இமேஜ் போஸ்ட் போடுறீங்க சோசியல் மீடியால, உங்க கம்பெனி அக்கௌண்ட்ல போடுறீங்க, 1000 பேர் ஃபாலோவர் இருந்தாலும் 10 பேர் லைக் பண்ணுவாங்க. அதே உங்க பர்சனல் அக்கௌண்ட்ல 500 பேர் ஃப்ரெண்டா இருந்தா கூட 100 பேர் லைக் பண்ணுவாங்க. தட்ஸ் அ பவர் ஆஃப் பர்சனல் பிராண்டிங். ஸோ நம்ம அந்த பிராண்டை நம்மளோட ஒரு growthக்காக, நம்மளோட ஒரு கன்வர்ஷனுக்காக, நம்மளோட ஒரு ரொம்ப பெரிய எஃபர்ட் போட மாட்டேங்கிறோம், அதனால அது குரோ ஆக மாட்டேங்கி அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. அப்ப அந்த பிராண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் 3 சிம்பிள் ப்ராமிஸ். யூ ஹாவ் டு செக் வெதர் இட் இஸ் மெமரபிள் ஆர் நாட். நீங்க உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டியை பில்ட் பண்றீங்க, யூ ஹாவ் டு கிராஸ் வெரிஃபை தட் வெதர் இட் இஸ் மெமரபிள் டு பீப்புள் ஆர் நாட். இந்த தவப்புல புதல்வி அப்படிங்கிற ஒரு வார்த்தை எனக்கு எவ்வளவு நாள் கழிச்சு கூட ஞாபகத்துக்கு வருதா, யா யூ கேன் ஃபிக்ஸ் தட் அஸ் யுவர் ஐடென்டிட்டி. அந்த மெமரபிளா இருக்கிற வார்த்தைகள் மக்கள் மனசுல ஈஸியா ரீச் ஆகும். நிறைய பேர் இப்போ உங்களோட ஐடென்டிட்டி போட்டீங்க, இதே ஐடென்டிட்டிய ஒரு வாரம் கழிச்சோ 10 நாள் கழிச்சோ இங்க அட்டன் பண்ண யாரோ ஒருத்தர்கிட்ட இந்த ஐடென்டிட்டியை யாரு போட்டது அப்படின்னு கேட்டப்ப அவரால் பதில் ரீகால் பண்ண முடியுது அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் மெமரபிள். ஸோ ஜஸ்ட் வெரிஃபை தட் வெதர் இட் இஸ் மெமரபிள் ஆர் நாட். ரெண்டாவது இட் ஷுட் பி இன்வேல்யூபிள். அது என்ன இன்வேல்யூபிள் அப்படின்னா, நீங்க காசு கொடுத்தா சில இது சொல்லி தருவீங்கல்ல, காசு கொடுத்தா சில ப்ராடக்ட் தருவீங்கல்ல, காசு கொடுத்தா ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல, அதெல்லாம் இல்லாம ஒரு சர்வீஸா, ஒரு எஜுகேட்டிங்கா ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டே இருக்கணும் பிரதிபலன் இல்லாம. அதை உங்களால கொடுக்க முடிந்தா மட்டும்தான் யூ கேன் பி இன்வேல்யூபிள். ஃபார் எக்ஸாம்பிள், நேத்து ஜேசி நார்வேல் சாப்டருக்கு இந்த ப்ரோக்ராம் நான் எடுத்திருந்தேன். பட் மேபி நார்வேல இருந்து ஒரு மெம்பராவது வந்துருவாங்களோ அப்படிங்கிற எண்ணத்துல, இது ஆன்லைன் மீட்டிங் அப்படிங்கறதுனால லாஸ்ட் 12 இயர்ஸா இந்த செஷனுக்காக இன்னும் எஃபோர்ட் போட்டு கண்டென்ட்ல ஏகப்பட்ட மாடிஃபிகேஷன் பண்ணேன். இப்ப இந்த வீடியோவை அந்த நார்வேல் மெம்பர்ஸ் யாராவது ஒரு ஆள் பார்த்தா கூட என்னடா இது நமக்கு எடுத்து அதே டாபிக் எடுத்தாரு, ஆனா இவ்வளோ வித்தியாசமான புதுசான கண்டென்ட் கொஞ்சம் கொடுத்தாரு, அட்லீஸ்ட் ஒரு 20% இருந்தாதே அப்படின்னு இருக்கிறது தான் என்னோட செஷனோட இன்வேல்யூபிளா அதை ஆக்கும். ஸோ அந்த அளவுக்கு உங்களோட ஐடென்டிட்டியை இன்வேல்யூபிள் ஆக்குறீங்களா? இவர்கிட்ட போனா எப்போ போனாலும் ஒரு ஹெல்ப் பண்ணாருப்பா, ஒரு சப்போர்ட் பண்ணுவாருப்பா, ஒரு சொல்லிக் கொடுப்பாருப்பா அப்படிங்கிற இன்வேல்யூபிள் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா யூ கேன் பில்ட் யுவர் பர்சனல் பிராண்ட். மூணாவது, யூ ஷுட் பி யூனிக். அந்த இண்டஸ்ட்ரியில அவரால் வேற எதுவுமே பண்ண முடியாது. ப்ரூஸ்லி சொன்னாராம், 10,000 கிக்கு தெரிஞ்சவரை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், ஆனா ஒரே கிக்கு 10,000 தடவை பண்ணவரை பார்த்து பயப்படுவேன் அப்படின்னா. நீங்க எதையோ ஒண்ண நிறைய தடவை பண்ணிட்டீங்கன்னா மத்தவங்க அந்த இண்டஸ்ட்ரி எடுக்கிறதுக்கே பயப்படுவாங்க. சார் இவர் தான்ப்பா இதுல, இவர் பேர்ல இது ஐடென்டிட்டி ஆயிடுச்சுப்பா, நம்ம எதுக்கு இதை எடுத்துட்டு வேற எடுத்துடுவோம் அப்படின்னு போயிடுவாங்க. அப்ப நமக்கு அது யூனிக்கா ஆயிடும். ஸோ அப்படி ஒரு யூனிக்கா ஏதோ ஒண்ணு உங்களுக்கு இருக்கா? எக்ஸாம்பிளுக்கு ஃபினிஷர், கேப்டன் கூல், இல்ல லாஸ்ட் பால் சிக்ஸர் இப்படிங்கிற வார்த்தைகள்லாம் சொல்ல 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 மூணுக்கும் சேர்த்து நமக்கு ஒரு ஆள் ஞாபகம் வருது, MS தோனி. அப்போ அது அவரோட யூனிக்னஸ் அப்படின்னு செட் பண்ணதுனால அவரால் ஈஸியா டிராவல் பண்ண முடியுது. ஸோ நம்மளோட அந்த ஐடென்டிட்டியை நம்ம செட் பண்றதுக்கு இந்த சிம்பிள் 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும். ரைட், நவ் லெட் அஸ் ஹேவ் a சிம்பிள் ஆக்டிவிட்டி. எந்த அளவுக்கு நீங்க என்கேஜா இருக்கிறீங்க அப்படின்னு பாக்குறதுக்காக இது என்னோட
சிம்பிள் ரெக்வெஸ்ட், ஜஸ்ட் உல்டாவா செய்ய போறோம். இஃப் ஐ சே தம்ஸ் அப் யூ ஹாவ் டு கிளாப், இஃப் ஐ சே கிளாப் யூ ஹாவ் டு தம்ஸ் அப். கீழே ரியாக்ஷன் ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, அதுல பண்ணணும், சாட்ல கிடையாது. கீழே ரியாக்ஷன் அப்படின்றதும் அதை கிளிக் பண்ணி பண்ணணும். நான் என்ன சொல்றேன்னா அதுக்கு ஆப்போசிட்டா செய்யணும். தம்ஸ் அப் சொன்னா ரியாக்ஷன் பண்ணணும், ரியாக்ஷன் சொன்னா தம்ஸ் அப் பண்ணணும், இவ்வளவுதான். ரைட்? ஸோ ரொம்ப அற்புதமா இந்த ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணிருக்கிற ஜேசி தூத்துக்குடி ப்ளூ சிக்கு எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் லோகோ பண்ணிருக்கிறாரு, ஃபாஸ்ட் ஹேண்டர், சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். மனோகுடி சூப்பர். அருணா, சரவணா, ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப என்ன சவிதா வேற ஸ்மைலி வருது. ரைட், நல்ல ஒரு பார்ட்டிசிபேஷன் எல்லாருமே பண்ணீங்க. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சூப்பரான தம்ஸ் அப், சூப்பரான தம்ஸ் அப் கொடுத்துக்கிறேன் உங்களுக்காக. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். ராஜேஷ், தம்ஸ் அப்னா கிளாப் பண்ணணும். ரைட், now all of you switch off your video. All of you switch off your video. Super, happy Chauri, super IICL Academy, Leo Ads Money, welcome. Surender, Bala, past Jet FC, Rajesh Soya Synergy, Gilbert Secretary, welcome. Saravana, hi. ஸ்ரீதர் சார் வணக்கம். சூப்பர். என்ன இன்னும் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாம இருக்கிறீங்க? ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் எல்லாரும் கொஞ்சம் அப்படியே வீடியோ லைவ்ல வச்சிருந்தீங்கன்னா நான் எல்லாரும் உங்க ஃபேஸை பார்த்து பேசுறது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஓகே, லேப்டாப் பார்த்து தனியா பேசலடா, ஒரு ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். அதனால அப்படியே அந்த வீடியோவை ஒரு ஒர்க்ல இருந்தீங்கனாலும் வீடியோ வச்சுக்கிட்டே கவனிங்க. இன்னும் கொஞ்சம் செஷன் ரொம்ப இன்ட்ராக்டிவா, இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவான லேர்னிங் போகும் அப்படிங்கிறதுல ஒரு ப்ராமிஸ் நான் கொடுத்துக்கிறேன். ரைட், லெட் அஸ் நவ் லேர்ன் அபவுட் அ பர்சனல் மிஷன் ஸ்டேட்மெண்ட். எல்லாருக்குமே மிஷன்லாம் நிறைய பிராண்டுக்காக கேள்விப்பட்டிருப்போம். பட் உங்களுக்குன்னு ஒரு தனிநபர், சரவணா அப்படிங்கிற பேருக்கு, மணி அப்படிங்கிற பேருக்கு, அபி அப்படிங்கிற பேருக்கு, டூ யூ ஹாவ் அ மிஷன் ஸ்டேட்மெண்ட்? அந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற என்ன பண்ணுவோம்னா, இட் இஸ் அ ரோட் மேப் ஃபார் யுவர் லைஃப். என்னோட லைஃப் முடியறதுக்குள்ளேயாவது நான் இதை செஞ்சிடணும். நான் தமிழ் அகாட்டின்னு சொன்னா இது செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி என் லைஃப்க்கு அப்புறம் லெகசி பேசணும் அப்படிங்கிற ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட். இட் குட் பி 3 கூட வச்சுக்கோங்க, 3 மிஷன் ஸ்டேட்மெண்ட் கூட வச்சுக்கோங்க. உங்களோட ப்ரொஃபஷன்ல ஒண்ணு, உங்களோட பர்சனல்ல ஒண்ணு, உங்களோட கரியர்ல ஒண்ணு, அப்படி 3 கூட வச்சுக்கோங்க. பட் இட் சுட் பி மோர் ஸ்பெசிபிக். இட் ஹாஸ் அ கிளியர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் யுவர் இன்டென்ஷன் தட் டிரான்ஸ்லேட் யுவர் வேல்யூட்டபிள் ஆக்ஷனபிள் கோல். சார், அப்ப கோலுக்கும் மிஷனுக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோல் இஸ் அ லைக் ஷார்ட் டர்மா இருக்கு, மிட் டர்மா இருக்கு, லாங் டர்மா இருக்கு. மிஷன் இஸ் லைக் ஒரு லைஃப் லாங்ல நான் இதை பண்ணிடணும், இதை பண்ணிட்டா நான் சந்தோஷப்படுவேன், இதுதான் என்னோட ஆம்பிஷன் அப்படி மாதிரி ஏதோ ஒன்று செட் பண்றோம் பாத்தீங்களா, அதுதான் மிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது. ஒரு சிம்பிள் மிஷன் ஸ்டேட்மெண்ட் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளா உங்களுக்கு காமிக்க விரும்புறேன். ஆஃப் மை personal mission statement, one of my personal mission statement, to empower 1 lakh business owners to authentically build their brand identity. அவங்களோட பிராண்ட் ஐடென்டிட்டியை அத்தன்டிகேட்டடா பில்ட் பண்ணணும். எத்தனை பேருக்கு? 1 லட்சம் பேருக்கு. அண்ட் லெவரேஜ் டிஜிட்டல் ஆட்டோமேஷன் டு ஸ்கேல் தேர் பிசினஸ் சஸ்டைனபிளி அண்ட் ப்ராஃபிட்டபிளி. இப்படிங்கிற ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். சார், இதுல டெட்லைன் இல்லையே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டெட்லைன் வச்சா அது கோல். இது மிஷன் அப்படிங்கிறது நான் இது அடையணும், நான் வந்து அப்படிங்கிற ஒரு கனவு, ஒரு இலக்கு வைக்கிற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. இதுக்கு டெட்லைன் இருக்குன்னு கூட அவசியம் கிடையாது. பில்ட் வித் ஸ்மால் வேர்ட்ஸ். உங்களோட இண்டிவிஜுவலுக்கு அது இருக்கணும், உங்க பிராண்டுக்கு கிடையாது. ஒரு லலிதா ஜுவல்லர் ஓனரா இருக்கட்டும், சரவணா ஸ்டோர் ஓனரா இருக்கட்டும், நம்ம அண்ணாச்சியா இருக்கட்டும், எல்லாரும் உங்க ஃபேஸை காமிக்கிறது அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் மிஷன் ஸ்டேட்மெண்ட் வச்சுதான். பிசினஸை விற்கிறதுக்காக மட்டும் கிடையாது, பிசினஸ்க்கு ஆள் கூட்டு வரணுங்கிறதுக்காக மட்டும் கிடையாது. ஸோ அதை நம்ம இன்னைக்கு ஒரு ப்ராமிஸா எடுத்துக்கோங்க. உங்களுக்கான பர்சனல் மிஷன் ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கே உட்காந்து எழுதுங்க. இல்லையா, உங்களை பத்தி ஒரு 10 வரி ChatGPT சொல்லுங்க, ஜென்ரேட் மை பர்சனல் மிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படி மட்டும் கொடுங்க, இட் வில் ஜென்ரேட் ஃபார் யூ. நீங்க ரொம்ப போட்டு ஒரு இங்கிலீஷ் டீச்சர் எல்லாம் கூட்டு வச்சு உட்காரலாம் அவசியம் கிடையாது. ChatGPT ஆர் ஜெமினிட்ட போய் உங்களை பத்தி 10 லைன்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. உங்களை பத்தி மட்டும், உங்க பிசினஸ் பத்தி கிடையாது. இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு ஜென்ரேட் பர்சனல் மிஷன் ஸ்டேட்மெண்ட், PMS அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அ ஸ்டாண்டர்டு கார்பரேட் டேர்ம். ஸோ அதனால இதுல எந்த வித மாற்றமும் இருக்காது. எங்க போய் கேட்டீங்கன்னாலும் இதே தான். ஸோ இதை நீங்க இன்னைக்கு ரெடி பண்றதுக்கு
ட்ரை பண்ணுங்க. யாரெல்லாம் அட்லீஸ்ட் நான் இதை ட்ரையாவது பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பி ஃபார் பேஷன், பி ஃபார் பெர்ஃபெக்ஷன், பி ஃபார் பர்சனல் மிஷன் ஸ்டேட்மெண்ட், பி அப்படி மட்டும் சாட் பாக்ஸ் கொடுங்க. தேங்க்யூ லோகு. நான் இந்த சாட் பாக்ஸ் டேட்டாவை பத்திரமா சுபத்ரா கிட்ட வாங்கி வச்சுக்க போறேன். உங்களை அடுத்த தடவை பார்க்கும் போதுல மிஷன் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பேன். அதனால கண்டிப்பா ஒரு கமிட்டட் பண்றவங்க எல்லாருமே ஆரோக்கியரா சார் வாழ்த்துக்கள். ராஜசேகர் வில் ட்ரை, சூப்பர். தேங்க்யூ சரிதா, மீனா தேங்க்யூ, காயத்ரி தேங்க்யூ. எக்ஸாமி உங்க பேரை மட்டும் சொல்றேன், அப்படின்னா தான் நான் என் ரெக்கார்ட்ல மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா என்னோட 1,00,000த்துல ஒரு 10 பேராவது இங்க வர இருக்கணும்ல, அந்த ஒரு மிஷன்ல தான். ரைட், சூப்பர். தேங்க்யூ எவ்ரிவன், நோட்டட். தேங்க்யூ ராமசாமி சார், தேங்க்யூ மணிகண்டன், ஃபேன்டாஸ்டிக். ரைட், இப்போ நான் வந்து ஏன் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்லிட்டேன். இப்ப மேல இருக்கிற ஒரு இமேஜ்ல ஒருத்தர் இருக்காரு. யாரு அவரு? ஒரு லெஃப்ட் சைட் டாப்ல யுரேகா அப்படின்னு கத்திட்டு ஒருத்தர் இருக்காரு. யாரு அவரு? அன்மியூட் பண்ணிருக்கேன், யாராவது அன்மியூட் பண்ணி கூட சொல்லலாம். Albert Einstein. மீனாக்கா, எனி Archimedes. பாப்பையா? ஐயோ, இந்த 90 கிட்ஸ் சுஜி சூப்பர். பாப்பையா தான். அந்த அவர்கிட்ட இருந்து தான் அவர் கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். Archimedes. சார் சரியா கேட்கல. Karthi, this is Archimedes, the person who just get into that bathtub and find out. கொஞ்சம் ஒரு 20 செகண்ட்ல அதை பத்தி சொல்லலாமா நீங்க? பிகேர் சார் 20 seconds. Okay. அந்த இன்சிடென்ட் பத்தி. The incident வந்து ஒரு கிரேக்கில் உண்டான ஒரு ராஜா தங்கத்தை கொடுத்து ஒரு he asked a goldsmith to prepare some ornament, and he had a doubt whether that entire gold was used or more of this lead or the other item has been added. You know that gold, you have to add some impurity to make this ornament. Okay, so he had the doubt, but how to check? You cannot again undo the gold thing and do that. So this was a major challenge. Then it was given to a philosopher by name Archimedes. Archimedes was also thinking about that, and once when he get into the bathtub, the equal amount of water has came out. Then he found out he can use the same principle and find out the amount of the original gold in the that ornament. The Eureka means that I found out. Or it's a point of knowledge. சூப்பர். யா, தேங்க்யூ. பொதுவாக இந்த சூப்பரா பிகேஆர் சார் சொன்னாங்க. வாழ்த்துக்கள் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. ஸோ இந்த நேரத்துல இந்த இன்சிடென்ட் முடிஞ்சோனையுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் இருந்தாருன்னா இப்போ அவர் ஒரு ஹிஸ்டரி மேக்கர் ஆயிருப்பாரா அப்படின்னா இல்லை. வி ஹாவ் டு ஸ்பீக் அவுட். நாம நம்மளை பத்தி முதல் பேசணும். சார் தற்பரமேன்னு சொல்லிடுறாங்களே சார், சொல்லிட்டு போட்டும் கொஞ்ச நாளைக்கு சொல்லுவாங்க. நீங்க எப்ப வரையும் சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க ஃபெமிலியர் ஆகிற வரையும் சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நீங்க ஃபெமிலியர் ஆனதுக்கப்புறம் நீங்க உங்களை பத்தி பேச வேண்டியது கிடையாது. அவங்களே உங்களை பத்தி நான் அன்னைக்கே எதிர்பார்த்தேன் இந்த பையன் இவ்வளவு சக்சஸ் ஆயிடுவான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க தான் மாத்திக்கிடுவாங்க. ஸோ தற்பெருமை நல்லது. கொஞ்ச நாளைக்கு நீங்க உங்களை பத்தி நீங்க பேசலாம், வேற யார் சார் பேசுவாங்க? பில்ட் யுவர் பிராண்ட். யூ ஹாவ் டு பில்ட் யுவர் பிராண்ட். நம்ம தான் நம்ம வீடை கட்டணும். ஸோ அந்த வீடு, அந்த பர்சனல் ஐடென்டிட்டியை நீங்க கெட்டுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமா அடுத்து நம்ம பார்க்க போறது. கான்டென்ட் இஸ் த கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் கான்டென்ட் இஸ் த கிங் அப்படின்னா, அப்படி எந்த கான்டென்ட் பத்தி நான் பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட எக்ஸ்பர்டைஸ் எது, நான் இதுல சிறந்தவர், அண்ட் என்னோட டார்கெட் ஆடியன்ஸுக்கு என்ன வேணும், இந்த ரெண்டு கொலாய்ட் பண்ற இடம் என்ன கிடைக்குதோ அதுதான் ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வீட் ஸ்பாட். இந்த ஸ்வீட் ஸ்பாட்ல ஃபுல்லா நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். அதை பத்தி மட்டும்தான் பேசணும். இப்ப நான் வந்து காலையில ஒரு வெல்னஸ் கோச் பார்த்தேன். குட் மார்னிங் போட்டு ஒரு லீடர்ஷிப் டிப்ஸ் போட்டிருந்தாரு. நான் ஒரு சஜஷன் சொன்னேன், சார் நீங்க குட் மார்னிங் லீடர்ஷிப் டிப்ஸ்லயும் குட் மார்னிங்ல ஹெல்த் டிப் போடுங்க. உங்க எங்கிட்டு திரும்பினாலும் ஒரு ஹெல்த்தை பத்தி தான் பேசுவாருன்னு மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னேன். சார் போர் அடிச்சிடாதா? உங்க கண்டென்ட்டை நீங்களே போர் அடிச்சது நினைக்காதீங்க. போர் அடிச்ச மாதிரி கிரியேட்டிவா சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி தான் நீங்க எந்த இண்டஸ்ட்ரியோ, நீங்க ஒரு நேஷனல் ட்ரெயினர் ஆக போறீங்க, நீங்க ஒரு டான்சர் ஆக போறீங்க, நீங்க ஒரு ஆர்டிஸ்ட் ஆக போறீங்க, நீங்க என்ன ஆக போறீங்களோ அதை பத்தி மட்டும் பேசுங்க. தட் இஸ் யுவர் கான்டென்ட் டாபிக். இவரு நான் ஐ வாக் இங்கிலீஷ், டாக் இங்கிலீஷ், ஸ்விம் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்ற மாதிரி
எப்பயுமே அதை பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கணும், எப்பயுமே அதை பத்தி மட்டுமே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அது எது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்வீட் ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரொம்ப டீடைல்டு ஃபார்முலா அப்படின்னா இக்கிகாய் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பாருங்க. அது ஒரு ஜப்பானீஸ் கான்செப்ட். அதுல யூ கேன் ஐடென்டிஃபை இன் டீடைல் செக்மெண்ட். ஸோ அதை இங்க நான் டீட்டெயிலாக சொல்ல முடியாதுங்கிறது அதுல இருந்து ஒரு சிம்பிள் கண்டென்ட்டை ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துருக்கேன். ஸோ இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு டூல்ஸ் மார்க்கெட்ல ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்கு. என்ன கேட்டாலும் கிடைக்கிறது. கூகுள் ஆண்டவரை தாண்டி இப்ப சாட்ஜிபிடிட்ட நம்ம மூளை யோசிக்கிற மாதிரி அது இப்ப யோசிச்சு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் அதே மாதிரி அதுக்கு ஒரு காம்படிட்டரா ஜெமினி, கூகுள் பாடுன்னு இருந்துச்சு, இப்ப ஜெமினின்னு ஆயிடுச்சு. ஸோ இந்த கான்டென்ட் உங்களுக்கு ஏகப்பட்ட இன்புட் அது உங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஒய் டோன்ட் பி யூஸ் இட், கீப் யூசிங் இட். ஓகே சார், இந்த கான்டென்ட்ல நான் எடுத்துட்டு எங்க சார் போடணும் அப்படின்னா போடுறதுக்கு ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட் இயர் ஜேசிஐ கோயில்பட்டி அப்படின்னு ஒரு சாப்டர். ஜேசிஐ இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே அந்த ஏரியா கவுண்டை பொறுத்து ஜோனா பிரிச்சிருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 5 ஜோன் இருக்கு. நம்ம ஒரு 7 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தது ஜோன் 18 அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த வெல் நோன் சாப்டர் ஜேசிஐ கோயில்பட்டி. லாஸ்ட் 1 இயர்ல இவங்க இந்த அக்கௌண்ட்டை பில்ட் பண்ணி என்ன ஆக்டிவிட்டி பண்றாங்களோ தே பிராண்டட் themselves. நாட் ஓன்லி த சாப்டர், அந்த சாப்டரோட பயோல பாருங்களேன், எல்லோ பிரசிடென்ட் 2025 போட்டு அந்த பிரசிடென்டோட ஐடி, எல்லோ பிரசிடென்ட் 2025 போட்டு இப்ப இருக்க கரண்ட் பிரசிடென்டோட ஐடி. ஸோ சாப்டர் மூலமா அவங்களோட பர்சனல் பிராண்டையும் பில்ட் பண்றதுக்கான வழிகளை அவங்க உருவாக்கிக்கிட்டாங்க. நம்ம நிறைய பேரு நிறைய ஆர்கனைசேஷன்ல இருக்கிறோம். அந்த ஆர்கனைசேஷனுக்கோ இல்ல அந்த ஆர்கனைசேஷன் மூலமா நமக்கோ இல்ல நம்ம மூலமா அந்த ஆர்கனைசேஷனுக்கோ ஒரு ஐடென்டிட்டியை பில்ட் பண்றோமா அப்படின்னா அது ரொம்ப பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. ஒரு சூப்பரான ஈஸியான பிளாட்ஃபார்ம்ஸ் மார்க்கெட்ல இருக்கு. இன்ஸ்டாகிராம் மாதிரி, ட்விட்டர் மாதிரி, யூடியூப் மாதிரி, லிங்க்டின் மாதிரி அப்படின்னு. we should start using it. ரொம்ப புதுசாலாம் போடணும் அவசியம் கிடையாது. I just want to ask you this question. In social media, which is important, quantity or quality? Just chat it, just post in the chat box. In social media, which is important, quantity or quality? எந்த டீ வேணும்? வெங்கடேஷ் ஜி ஏதாவது ஒன்னே தான் செலக்ட் பண்ணணும், ஏதாவது ஒண்ணு தான் செலக்ட் பண்ணணும். quality sorry sir, digitally quality, Suji ma'am quality, Manogari quality. Yes, of course, ஏன் ப்ராடக்ட் குவாலிட்டி அப்படிங்கறத நம்ம எப்பயுமே சொல்லிட்டே தான் இருக்கோம். அதுதான் எல்லாரும் ஆசைப்படுறோம். பட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மதன் கௌரி ஒரு 5-6 இயர்ஸ் பேக் அவர் வீடியோ போட ஆரம்பிக்கும் போதுல எனக்கு குவாலிட்டியான வீடியோ போடணும், எனக்கு நல்ல ஒரு எடிட்டர் வேணும், நல்ல ஒரு வீடியோகிராஃபர் வேணும், நல்ல ஒரு கான்டென்ட் வேணும், சூப்பரான பேக்ராப் வேணும், நான் இப்படி இருந்தா தான் வீடியோ போடுவேன்னு நினைச்சுக்கிருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அவர் வீடியோ போட்டிருக்க மாட்டாரு. குவான்டிட்டியில ஃபோக்கஸ் பண்ணி டெய்லி நான் ஒண்ணு போடுறேன்ப்பா அப்படின்னு போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கமெண்ட் சொல்லுவாரு, என்னப்பா பேக்ரவுண்ட் இப்படி இருந்துச்சு, என்னப்பா மைக் யூஸ் பண்ண மாட்டியாப்பா அப்படின்னு சொல்லி he will keep talking. அந்த கைட்லைன்ஸ் கிடைக்க நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா போதும், அல்டிமேட்டா ஏதோ ஒரு வகைக்குல குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். நீங்க குவான்டிட்டியில கோட்டை விட்டுட்டா குவான்டிட்டியும் சரியா வராது, குவாலிட்டி ரீச் பண்ண முடியாமே போயிடும். ஸோ ஸ்டார்ட் பில்டிங் சம்திங். இதை காமனா போத்துன்னு சொல்லிட முடியாது. அழகா பரமசிவம் சார் சொல்லியிருக்காங்க, இனிஷியலி குவான்டிட்டி, ஆஃப்டர் தட் குவாலிட்டி வில் கீப் பில்டிங். இதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் இன்னைக்கு செஷன் முடியும் முதல்ல நான் எல்லார்ட்டையும் கேட்க போறேன். அந்த சேலஞ்ச் யாரெல்லாம் பண்றாங்களோ மேபி 25ஆம் தேதியோட அந்த சேலஞ்ச் முடியும். 26ஆம் தேதி லாட்ஸ்ல உங்களை மீட் பண்ணாலோ இல்ல வேற ஜோன்ல இருந்து வேற ஏரியால இருந்து யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அந்த சேலஞ்ச் முடிக்க ஒவ்வொருத்தருக்கும் உங்க வீடு தேடி ஒரு கிஃப்ட் நான் அனுப்புறதுக்கு காத்துக்கிருக்கேன். ஸோ செஷன் எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அந்த கிஃப்ட் உங்களை வந்து சேர்றதுக்காக. இந்த சாப்டர் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய சாப்டர் இதே மாதிரி ஆன்லைன்ல அவங்களோட சோசியல் மீடியா பில்ட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி உங்களுக்கு நீங்க உங்க ஆர்கனைசேஷனுக்கோ உங்களோட சார்ந்திருக்க இயக்கத்துக்கோ இல்ல உங்களுக்கோ ஒரு சோசியல் மீடியால ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்மை பில்ட் பண்றதுக்கான ஐடியாவை யோசிங்க. ஓகே, இது பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய டேட்டா வேணும்.
யூ ஷுட் நோ யுவர் KYC அப்படிங்கிறதுல இந்த சீலை எதனால வச்சுக்கோங்க. காம்படிட்டர், கஸ்டமர், சேலஞ்ச், இல்லைன்னா சேனல், எவ்ரிதிங் யூ ஷுட் நோ. அதனால தான் காமனாக KYCன்னு போட்டேன். ஸோ அதை தெரிஞ்சிட்டா மட்டும் போதாது, யூ ஷுட் ஸ்டார்ட் மேனேஜிங் இட். சில டூல்ஸை மட்டும் நான் இங்கே சஜஷனாக கொடுக்க போகிறேன். இந்த செஷன் ஒரு 2.5 hours லென்த்தி செஷனாக நிறைய சாப்டரில் இந்த வருடம் இந்த ஒரு செஷன் மட்டுமே தான் இந்த வருடம் நான் ஃபுல்லாக எடுக்க போகிறேன். ஸோ எந்த எல்லோல இருந்து இன்வைட் பண்றீங்களோ நம்ம இதை டீடைல்டா அதை பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சில டூல்ஸ் வந்து நான் சஜஷன் கொடுக்க போறேன். ஸோ உங்க பர்சனல் பிராண்டை நீங்க பில்ட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்ட சில டூல்ஸ் சஜஷன் கொடுக்குறேன். ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜோகோ CRM இல்லைன்னா HubSpot. இட் இஸ் அபவுட் த ரெக்கார்டு. நீங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர், ஒரு பர்சன் உங்கள்கிட்ட ஏதோ சொன்னதை நீங்க ரெக்கார்ட் பண்ணி கரெக்டா வச்சிருக்கீங்கன்னா யூ கேன் ஹாவ் ஹியூஜ் இம்பாக்ட் வித் ஹிம். ஸோ அதை பில்ட் பண்றதுக்கு யூ கேன் ஹாவ் திஸ் 2 tools. இது தாண்டி நீங்க ஒரு டு-டு லிஸ்ட் மெயின்டைன் பண்ண நினைக்கிறீங்க. கூகுள் கீப் மாதிரியான டு-டு லிஸ்ட் இருக்கு, கிளிக்கப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டு-டு லிஸ்ட் இருக்கு. இந்த கூகுள் கீப்பை விட இந்த கிளிக்கப் அப்படிங்கிறது ஃபுல் ஆட்டோமேட்டட் ஏஐ. ஃபுல் ஆட்டோமேட்டட் ஏஐ, கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்க செலவழிக்கவே வேண்டாம். ஸோ அந்த அளவுக்கு உங்களோட டு-டு லிஸ்ட்டை ஆட்டோமேட் பண்ணி விடும். நாட் ஜஸ்ட் டு-டு லிஸ்ட், இட் வில் ஆட்டோமேட் யுவர் ப்ராசஸ். ஸோ இதை பத்தி டீடைல்டா நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு நிறைய கிடைக்கும். டூல் நேம் மட்டும் தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான டூல், இது டு-டு லிஸ்ட் ஏன் அப்படின்னா, நான் இன்னைக்கு ஒன்று பண்ணணுங்கிறத யோசிச்சிருப்பேன், பட் அதை நம்ம எக்ஸிகியூஷன் கொண்டு போகாம விட்டுருப்போம். அப்போ அப்படி அந்த எக்ஸிகியூஷன் கொண்டு போகணும் அப்படின்னா நமக்கு புல்லிங் ஃபேக்டர் ஒன்று இருக்கணும். இத்தனாம் தேதிக்குள்ள இதை முடிக்கணும், அத்தனாம் தேதிக்குள்ள அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புல்லிங் ஃபேக்டர் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்மளால எடுத்து கொண்டு போக முடியும். அண்ட் சம் கைண்ட் ஆஃப் மீனாக்கா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறீங்க, சொல்லுங்க. ஏதாவது அன்மியூட் பண்ணியிருக்கிறேன், நீங்க பேசலாம். My question is, நம்ம போன்ல இருக்கிற நோட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் சொன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்? போன்ல இருக்க நோட்ஸ் அப்படிங்கிறது அதான் சொன்னேன், இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 2 மாசத்துக்கு ஒருக்க EB பில் கட்டணும் அப்படிங்கிறது உங்களோட டாஸ்க். இல்ல 3 நாளைக்கு ஒருக்க நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி போடணும் அப்படிங்கிற உங்க டாஸ்க். அந்த 3 நாளுக்கு அப்புறம் நீங்க பண்ணலைன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் ரிமைண்டர் கொடுக்கும். அந்த 3 நாள் கழிச்சு நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னு போட்டா கூட உங்களோட அடுத்த டாஸ்க்கை அதுவே கிரியேட் பண்ணிடும். நீங்க மறுபடியும் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், காலையில எழுந்திரிச்சு அஃபர்மேஷன் சொல்லணும்னு நினைக்கிறீங்க. இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு அஃபர்மேஷன் சொல்லிட்டே அதுல போட்டுட்டீங்கன்னா அடுத்த நாளுக்கான டாஸ்க்கை அதுவே கிரியேட் பண்ணிடும். நீங்க மேனுவலா போய் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆட்டோமேஷன் அதுல உட்காந்துருக்கும். ஸோ அதுதான் ஒரு நார்மல் டு-டு லிஸ்ட்டுக்கும் இந்த ஏஐ டு-டு லிஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஹோப் யூ காட் இட். தேங்க்யூ மீனாக்கா. ரைட். அண்ட் தென் சம் சர்வே. ஸோ நிறைய பேரை பாக்குறீங்க, உங்களை பத்தி நீங்க ஒரு 10 கேள்வி ரெடி பண்ணி அந்த கேள்வியை அவங்க சுத்தி இருக்க முதல் கேளுங்க. வித்தவுட் மென்ஷனிங் தேர் நேம், அவங்க பேரை மென்ஷன் பண்ணாம உங்களை பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு ஒரு 10 கேள்வி கேளுங்க. அது நெகட்டிவா இருக்கட்டும், பாசிட்டிவா இருக்கட்டும், நியூட்ரலா இருக்கட்டும். அந்த கேள்விகள் எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஃபேண்டாஸ்டிக் டூல் சர்வே மங்கி, கூகுள் ஃபார்மோட ஒரு அட்வான்ஸ் வெர்ஷன், ஃபேண்டாஸ்டிக் ஏஐ டூல். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸை நீங்க 10 பேர் ஏன் பேர் கேட்காம வாங்க சொல்றேன்னா, இப்போதைக்கு கார்த்தி மனசு போனக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு இங்க இருக்கிறவங்க ஃபீட்பேக்கை நல்லா கொடுக்கலாம். பட் உண்மைக்கே நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க, கார்த்தி இதை இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்படி சொல்றவங்க யாரு சொல்றாங்கிறதே நமக்கு வேண்டாம், என்ன சொல்றாங்க மட்டும் வேணும். அப்படிங்கிற முதல்ல இந்த மாதிரியான ஒரு சர்வே, இட் வில் ஹெல்ப் யூ லைக் எனிதிங். அண்ட் உங்க பேரை போய் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. யூ கேன் ஃபைண்ட் அவுட் ஹவு மச் யூ பில்ட் யுவர் பிராண்ட். உங்க பிராண்டை நீங்க எவ்வளவு பில்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். இப்ப நான் என்னோட பேரை கூகுள்ல சர்ச் பண்ணேன்னா மொத்தம் ஒரு 400-500 ரிசல்ட் வருது. 400-500 ரிசல்ட் அரௌண்ட் ஒரு 20-30 பேஜஸ்ல ஏதாவது வெப்சைட்ல என்னை பத்தின கண்டென்ட் வந்துட்டே இருக்கு. ஏன்னா சும்மா போய் ஏதாவது வெப்சைட்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ண, போஸ்ட் பண்ண, கமெண்ட் பண்ண, லைக் பண்ண, இதை மட்டும் நீங்க எதையாவது பண்ணிட்டே இருந்தாலும் போதும், டிஜிட்டல்ல ஒரு மிகப்பெரிய பிராண்ட் உங்க பேர்ல பில்ட் ஆகும். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கூகுள் மை பிசினஸ் அப்படிங்கிறது பிசினஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டியா உங்களுக்காக வாங்க முடியும், உங்க பேர்ல ஒரு கூகுள் மை பிசினஸ் அக்கௌண்ட் வாங்க முடியும். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இம்பாக்டா ஆகிக்கிட்டு இருக்கு. பீப்புள் ஆர் லுக்கிங் இன்டு இட். அவர் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வப்படுறாங்க. ஸோ இதை நீங்க ஈஸியா சிம்பிள் எஃபர்ட் போட்டு பண்ணிட முடியும். நிறைய மணி செலவழிக்கணும், நிறைய டைம் செலவழிக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. சிம்பிள் எஃபர்ட் வில் கிவ் யூ அ கிரேட் ரிசல்ட். அண்ட் ஸோ இதெல்லாமே நம்ம சம் ஆஃப் த டேட்டா விச் வி கேன் மேனேஜ்.
ஸோ இந்த இந்த டேட்டாவெல்லாம் நான் வச்சுட்டு என்னோட பிராண்டை நான் பில்ட் பண்றதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல சிம்பிளா யோசிச்சு பார்த்தோம்னா, ஆல்வேஸ் பீப்புள் டோன்ட் பை குவாலிட்டி ப்ராடக்ட். அவங்க குவாலிட்டி ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறது கிடையாது. தே ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு முதல் தடவை ஒரு கஸ்டமர் நம்மகிட்ட வர்றவர் குவாலிட்டிக்காக வர்றாரா அப்படின்னா இல்லவே இல்லை. ஏன்னா முதல் தடவை இவர் ப்ராடக்ட் நம்ம ப்ரொமோஷன் பார்த்துட்டோம், சரி இவர்கிட்ட போய் ஒரு ப்ராசஸ் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வந்துருவாரு. அந்த சர்வீஸ் நீங்க எப்படி கொடுத்துக்கிறீங்களோ அப்பதான் உங்க குவாலிட்டிங்கிறதே அவருக்கு தெரிய வரும். ஒரு தடவையாவது நம்ம ப்ராடக்டோ சர்வீஸோ யூஸ் பண்ணாம எப்படி நம்ம குவாலிட்டி அவருக்கு தெரியும்? ஸோ பீப்புள் டோன்ட் பை குவாலிட்டி, தே பை ஃபெமிலியாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பீப்புள் டோன்ட் பை ஃபார் குவாலிட்டி, தே பை ஃபார் ஃபெமிலியாரிட்டி. ஓ இந்த பிராண்டா, இந்த நபரா நான் நல்லா கேள்விப்பட்டிருக்கேன், இந்த டிசைனரா நான் நல்லா கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு ஒரு உங்க நீங்க யாருக்கெல்லாம் டெய்லி காசு கொடுக்குறீங்களோ, மேபி ஒரு டெய்லரா இருக்கட்டும், இல்லை ஒரு பிரைடல் பர்சனா இருக்கட்டும், யாருக்கெல்லாம் நீங்க காசு கொடுக்குறீங்களோ அந்த இண்டஸ்ட்ரி யோசிச்சுன்னா யாரோ ஒரு தனி நபர் தான் முதல் ஞாபகத்துக்கு வரே தவிர பிராண்ட் ஞாபகத்துக்கு வர்றது முன்னாடி. ஸோ ஃபெமிலியர் ஆகுங்க ஃபர்ஸ்ட், பின்னாடி அதுவா உங்களுக்கு பெரிய பிராண்ட் பில்ட் ஆகுது. அப்படி ஃபெமிலியர் ஆகிறதுக்கு இன்னைக்கு செஷன் அட்டன் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒரு 6 day சேலஞ்ச் கொடுக்குறேன். அதான சார் 6 day சேலஞ்ச் அப்படின்னா, 20ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும், அடுத்த வாரம் திங்கள்ல இருந்து சனி வரைக்கும் கரெக்டா 6 நாட்கள் 6 வீடியோஸ் நீங்க எடுக்கணும். 6மே டிப்ஸா மட்டும்தான் இருக்கணும். இட் இஸ் நாட் யுவர் ப்ரமோஷன், இட் இஸ் நாட் அபவுட் யுவர் பிஸ்னஸ். 6மே உங்க இண்டஸ்ட்ரி சார்ந்து. இப்ப லியோ ஆட்ஸ் மணி இருக்காரு, இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் டிசைனர். அப்ப டிசைனிங்னா இப்படிதான் இருக்கணும், கலர் கோட்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு 6 டிப்ஸ். மீனராஜாக்கா ஒரு பேரண்டிங் ட்ரைனர் அப்படின்னா பேரண்டிங் டிப்ஸ் 1, டிப் 2, டிப் 3, டிப் 4 அப்படின்னு சொல்லி ஒரு 6 டிப்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் இந்த 6 வீடியோ பண்ணி முடிச்சுட்டு அதுக்கான சோர்ஸ் லிங்கை மட்டும் இந்த மெயில் ஐடிக்கு அனுப்புறீங்களோ, நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணும் போதுல இல்ல மீட் பண்ண முடியாத சிச்சுவேஷன் இல்லைனாலும் உங்க வீட்டுக்கு உங்களை தேடி கிஃப்ட் வந்து சேரும். 6 days ரீல் சேலஞ்ச். ஹவு மெனி ஆஃப் யூ ரெடி டு டூ? 6 அப்படின்னு சொல்லி சாட் பாக்ஸ்ல போடும். நம்பர் 6. ஏன் சார் வெறும் 6 நாள் அப்படின்னா, சில நேரங்கள் சின்னதா நம்ம செஞ்சுட்டாலே இதுவே பண்ணிட்டோம் 60 நாள் பண்ண மாட்டோமா அப்படின்னு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் நமக்கு கிடைச்சிடும். அதனாலதான் ஒரு ஸ்மால் சேலஞ்ச் உங்களுக்காக நான் கொடுக்குறேன். ரொம்ப 6ங்கிறது பொதுவா 7 அப்படிங்கிறது ஒரு மேஜிக் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 7 மேஜிக்னு சொல்லிட்டு 7 நிறைய நேரம் பண்ண மாட்டேங்கும் அப்படிங்கிறதா குதர்க்கமா இன்னொரு நம்பர் எடுத்தேன். அதனால வெறும் 6 நாள் திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் இந்த 20ல இருந்து 25 மட்டும்தான். ஸோ நீங்க இந்த 6 நாட்கள் வீடியோ எடுத்து எடிட் பண்ணுமா சார், யாரோ ஒரு எடிட்டர்கிட்ட கொடுத்து செலவழிக்குமா சார்? வேண்டாம். உங்க செல்ஃபி கேமரா வைங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இடத்துல உட்காந்துட்டு குவாலிட்டியான ஆடியோ இருக்கட்டும், அவ்வளவுதான். நீங்க பேசுறது அவுட் சைடு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு ஏரியாவில் உட்காந்துட்டு உங்க இண்டஸ்ட்ரி சார்ந்த டிப்ஸை கொடுங்க. நான் வந்து ஒரு டேலி ப்ராடக்ட் செல் பண்றேன்னா டேலிங்கிற வார்த்தையை சொல்லாம சாஃப்ட்வேரோட அட்வான்டேஜ் மட்டும் சொல்லுங்க. அந்த ப்ராடக்ட் நேம் எதுவும் சொல்லிடாதீங்க. எஜுகேட் மட்டும் பண்ணுங்க. இஃப் யூ எஜுகேட், people are ready to follow you. If you educate, people are ready to share your video to others. சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி யோசிச்சு பாருங்களேன். உங்களோட பிராண்ட் வீடியோ ப்ரமோஷனை எனக்கு ஃபார்வர்ட் பண்றீங்க, நான் நல்லா பார்த்துட்டேன், சூப்பரா இருக்கு, இன்ஸ்பயர் ஆயிட்டேன், ஆனா நான் யாருக்காவது அனுப்புவேனா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஆனா ஆரோக்கியராஜ் அப்படிங்கிற ஒரு போட்டோ போட்டு அவர் கொடுத்த ஒரு டிப் எனக்கு வருது, நான் என்ன பண்ணுவேன்? நல்லா இருக்கிற அந்த டிப் 4 பேருக்கு அனுப்புவோம்பா அப்படின்னு சொல்லி கேஷுவலா அனுப்புவேன். இது பேசிக் ஹியூமன் சைக்காலஜி. உங்களால உங்க பர்சனல் பிராண்டை ஈஸியா பில்ட் பண்ணிட முடியும். வேற மெனி பீப்புள் ஆர் நாட் அட் ஆல் டூயிங். பண்ணவே மாட்டேங்கிறோம். இன்னைக்கோ ஒரு நாள் ஒரு சோடா பாட்டில் எந்திசியாசத்துல பண்றோம், அது அப்படியே நிப்பாட்டிடும். அட்லீஸ்ட் ஒரு சோடா பாட்டில் எந்திசியமா இன்னைக்கு இந்த செஷன் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்றதை தாண்டி ஒரு சின்ன இம்பாக்ட்ஃபுல்லா வரணும் அப்படிங்கறக்காக இந்த ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி யோசிச்சிருக்கிறேன். ஐ ஹோப் யாரால 18 பேர் இப்போதைக்கு எனக்கு ரிப்ளை வந்திருக்கு, கவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். லியோ ஆட்ஸ், வெங்கடேஷ், லோகு, மீனா, ஆரோக்கியா, ஆயக்கலை, சுரேன், ராஜசேகர், மணிகண்டன், முத்துச்செல்வி, சுபத்ரா, மீனா, வைரமுத்து, மதுமிதா, ஹாப்பி சௌரி, சூரி, எல்லாரும் பேரை சொல்லி தப்பா நினைச்சுறாங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா வாசிக்கிறேன். எங்க விட்டேன்? சரவணன், கதிர்வேல், சுஜி, பட்டாஸ் பாண்டி, சவிதா. சூப்பர். 18 பேர், அற்புதமான ஒரு கவுண்ட், நல்ல ஒரு கன்வர்ஷன். ஒரு 55 பேர் இருக்கிற இடத்துல 18 பேர் ஃபோரம்ல நீங்க கமிட் பண்ணிட்டீங்க. ஜக்கமா மேல சத்தியம் பண்ண மாதிரி ஒரு காமன் ஃப்ளோர்ல கமிட் பண்ணிட்டீங்க. அதனால கண்டிப்பா நீங்க பண்ணிருங்க. இன்னொன்னு வேற வந்துருச்சு, 19 மனம். சூப்பர். இன்னும் கொஞ்சம் சில பேர் நெட்டு கொஞ்சம்
ஃபிளக்சுவேஷன்ல டிலேல இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால வந்துடும். 20 சிலம்பரசி 18 கமிட்மெண்ட் ஃப்ரம் ஜோன் 18. ஓகே, 18 கமிட்மெண்ட் ஃப்ரம் ஜோன் 18. அடுத்த ஜோன்ல இருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்கேன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்காங்க. ஓகே, சூப்பர். ஸோ அதனால இந்த சேலஞ்ச் நிறைவு விழாக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரைட். ஸோ இது ஏன் சார் நான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம எழுதுறது நடக்கும். நீங்க இந்த பர்சனல் பிராண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, as I told, it is about familiarity. அந்த பேரை சொன்னையும் அவர் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எத்தனை பேர் சொல்றாங்க. தட் இஸ் அபவுட் த ஃபெமிலியாரிட்டி. அவரோட இண்டஸ்ட்ரியை தான் சொல்லியிருக்கிறாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டர் தான் சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டர் சொன்னனையுமே என்னை விட சக்சஸ்ஃபுல் டிஜிட்டல் மார்க்கெட்டர் உலகத்துல எத்தனையோ பேர் இருந்தாலும் என் பேர் உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா தட் இஸ் மை ஃபெமிலியாரிட்டி. அப்ப உங்க இண்டஸ்ட்ரியில அந்த வார்த்தையை சொன்னா உங்களை ரிப்ளிகேட் பண்றாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், வர்ற சண்டே வந்து நாங்க இங்க சிவகாசியில வச்சு ஆக்டிவிட்டி பேஸ் கோச்சிங் அப்படின்னு ப்ரோக்ராம் நடத்துறோம். இது வரைக்கும் ஒரு 30 தடவை அந்த செஷன் பண்ணிட்டேன். இது வரைக்குமே ட்ரைனர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தேன். என்னோட மென்டர் கொடுத்த ஒரு சிம்பிள் சஜஷன்ல இந்த ஒரு சின்ன சேஞ்ச் ஓவர் பண்ணோம். என்ன பண்ணோம் அப்படின்னா, கோர்ஸ் அதே தான், பட் டார்கெட் ஆடியன்ஸ் ஆண்டர்பிரனர்ஸ் அண்ட் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு போட்டோம். இது வரைக்கும் அந்த இம்பாக்டை விட இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப அதிகமா வந்துருச்சு. நானே ஹவுஸ்ஃபுல் போர்டு போடுற அளவு நீங்க வந்துருச்சு. ஒரு சிம்பிள் சேஞ்ச் ஓவர் தான். ஏன்னா அந்த ப்ரோக்ராம் இது வரைக்கும் ஃபெமிலியர் ஆயிருச்சு. இப்போ நான் என்ன ஸ்ட்ராட்டஜியை மாத்தினாலும் பீப்புள் ஆர் ரெடி டு கம். ஸோ ஃபெமிலியாரிட்டி மேட்டர்ஸ். யுவர் பர்சனல் பிராண்ட் இஸ் வாட் டிஃபரன்ஷியேட் யூ ஃப்ரம் அதர்ஸ். எத்தனையோ ட்ரைனர்ஸ் இருக்கிறாங்க, அதுல உங்களோட டிஃபரன்ஷியேட் என்ன? எத்தனையோ டிசைனர்ஸ் இருக்கிறாங்க, உங்களோட டிஃபரன்ஷியேட் என்ன? எத்தனையோ ஈவென்ட் மேனேஜர் இருக்காங்க, நீங்க அதுல என்ன டிஃபரன்ஷியேட் பண்றீங்க? சார் நான் குவாலிட்டியா கொடுக்குறேன், அந்த வார்த்தை மட்டும் வேண்டாம், அதை மட்டும் எடுத்துட்டு குவாலிட்டி எல்லாரும் கொடுக்குறாங்க, அதுல நீங்க என்ன சிறப்பா கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நம்ம யோசிச்சிட்டோம்னா the personal brand will start flowing like anything. So இன்னொரு சிம்பிள் suggestion, start writing blogs. Write what your customer want to read. நிறைய எழுதிக்கிட்டே இருங்க. பிளாகர் அப்படிங்கிற மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. கீப் ரைட்டிங் அண்ட் கீப் ஃபார்வர்டிங் டு யுவர் கிளைண்ட்ஸ். எஜுகேட் பண்றது. எனக்கு வீடியோ முன்னாடி ஃபேஸை காமிக்க முடியல சார், யூடியூப்லாம் என்னால வீடியோ போட முடியல அப்படின்னா ஜஸ்ட் டெக்ஸ்டா பிளாக் எழுதுங்க. தட் வில் கிவ் யூ அ கிரேட் ஃபீலிங். இல்ல சார் எனக்கு வீடியோவும் எடுக்க முடியல, டெக்ஸ்டும் எனக்கு எழுத முடியல, ஆனா நல்லா பேசுவேன் அப்படின்னா இந்த ஸ்பாட்டிஃபை மாதிரி இருக்க வெப்சைட்ல போயிட்டு ஆடியோ நோட்டா பேசுங்க. என்னோட ஃப்ரெண்டு ஜெயக்குமார் ரெகுலரா ஆடியோ போட்டுருக்காரு. அவரும் 1500 டேஸ் மேல போட்டுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப பெரிய இம்பாக்ட். அந்த கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ் அலாட். ஸோ ரெகுலரா பண்ணுங்க. எதை பண்ணாலும் எடுத்தாலும் பரவாயில்ல. ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டீங்களா, இன்னைக்கு 6 நாள் கமிட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, என்ன ஆனாலும் ஒரு நிமிஷம் வீடியோ தான், 24 நேரத்துல 1 நிமிஷம் நம்ம இன்புட் கொடுக்க போறோம். ஸோ அதுல இந்த ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜியை பண்ணுங்க. ஸோ இதை மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கான ஒரு சூப்பரான ஒரு ஐடென்டிட்டி பில்ட் ஆயிரும். உங்களை யாராவது மீட் பண்ணணும்னா உங்களோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு வர வைங்க. அது இன்னொரு சூப்பர் பர்சனல் பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும், விச் ஐ ஃபாலோ, விச் இஸ் கிவிங் மீ கிரேட் இம்பாக்ட். ஸோ அதுக்கான வெப்சைட் தான் இந்த appointfix.com அப்படிங்கிற வெப்சைட். ரைட். ஸோ இங்க என்ன, இன்னைக்கு நம்ம இந்த செஷன்ல ஒரு ஏன் பர்சனல் பிராண்டிங்னா என்ன, கான்டெக்ட்னா என்ன, அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், பர்சனல் பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு என்னென்ன இருக்கு, இப்படிலாம் சில இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். இது எல்லாத்தையும் தாண்டி நான் இது மாதிரி நிறைய கத்துக்கணும் அப்படின்னா எங்க சார் இடம் இருக்கு அப்படிங்கிறதுனா அந்த ஒரு சூப்பரான அம்பர்லா தான் ஜேசிஐ. ஸோ இந்த ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு உலக அமைப்புல இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய பிராண்டா பில்ட் ஆகிறதுக்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சப்போர்ட் ஆகிக்கிட்டு. நிறைய நேரம் ஜேசிஸ் நிறைய பேர் கம்பல் பண்ணி நான் உள்ள வந்தேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கம்பல் பண்ணி வர்றது தப்பே இல்லைங்க. 5 வயசு படிக்கும் போது ஒன்னாப்புல நம்மள பிள்ளை அம்மா சேர்க்கும் போதுல அழுதா கூட மண்டையில 2 போட்டு கம்பல் பண்ணி தான் தள்ளி விட்டாங்க. அந்த மாதிரி உங்க ஃப்ரெண்டு யாரோ சில பேர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்க கம்பல் பண்ணி அவங்களை தள்ளி விடுங்க. உங்களை வாழ்நாள் ஃபுல்லா வாழ்த்துவாங்க. இங்கே ஜாயின் பண்ணிருக்கிற யாரெல்லாம் நான் ஜேசிஸா இருக்கிறீங்களோ, ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யூ டு ஜாயின் ஜேசி ஜூன். ஜேசிஐல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் தனியான டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. சிபி சார் காலையில சொல்லியிருந்தாங்க இந்த எம்ஆர்எஃப் அப்படிங்கிற அப்ஜெக்டிவ். ஸோ நான் 2015-16 எம்ஆர்எஃப் பத்தி கத்துக்கிட்டதுல இருந்து இப்போ வரைக்கும் என்னோட பிசினஸ்ல என்னோட பிசினஸ் எம்ஆர்எஃப் நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு பிசினஸ்ல ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் கொடுத்துக்கிட்டு. ஒரு ட்ரைனிங் எந்த ஊர்ல எந்த செஷன் எடுத்தாலும் போய் உட்காந்து படிச்ச ஒரு லேர்னிங் தான் இன்னைக்கு ஒரு வெல் நோன் ட்ரைனரா நான் ஆக்கிருக்கு அப்படின்னா ஜேசிஸ்ல கொடுத்த நிறைய லேர்னிங். ஸோ நீங்களும் நிறைய இங்க கத்துக்க முடியும்.
எந்த ஊர்ல நீங்க இருந்தாலும் பரவாயில்ல, ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் வேர்ல்டு, எந்த ஊர்ல இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஊர்ல இருக்கிற ஜேசிஸ்ல உங்களை நீங்க இணைத்துக்கோங்க. இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், நீங்க கொடுக்குற ஒரு அமௌண்டா இருக்கட்டும், நீங்க கொடுக்குற டைமா இருக்கட்டும், நீங்க கூட எஃபோர்ட்டா இருக்கட்டும், உங்களுக்கு அட்லீஸ்ட் 10 times ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டா வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு பிசினஸ் வேணுமா, பிசினஸ் தனியா அதுக்கு ஜேகாம் அப்படின்னு ஒரு ஃபோரம் இருந்து, ஜேசி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமா ஒரு பிசினஸ்க்கான ஃபோரமா ஜேசிஐ மூலமா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமா, ரொம்ப எஃபெக்டிவா அது போய்கிட்டு இருக்கு. அது போக எனக்கு இந்தியாவை மட்டும் தாண்டி எக்ஸ்போர்ட் பண்ணணும், வேற வேற கண்ட்ரிஸ் போனோம் அப்படின்னா அந்த எல்லா கண்ட்ரீஸ்ல இருக்கிற மக்கள் கூட கொலாபரேட் பண்ற மாதிரி ஆஸ்பேக் அப்படிங்கிற மாதிரியான ஆசியா பெசிபிக் கான்ஃபரன்ஸ், வேர்ல்ட் காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரியான எல்லா கண்ட்ரியில இருக்கிற மக்களும் கூடுற மாதிரியான ஒரு இடம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வேர்ல்ட் காங்கிரஸ் அட்டன் பண்ணது. ஸோ அந்த மாதிரி எனக்கு இப்போ துபாயில ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் கிரேட் சேஞ்ச் ஓவர் அப்படின்னு தான் நான் சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில ஒரு க்ரோத் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஜேசியில ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க நிறைய ஜேசிஸ்க்கு எனக்கு கண்ணில் படுறதுனால நீங்க ஜேசிஸ்க்கு இந்த மாசத்துக்குள்ள அட்லீஸ்ட் 10 பேரையாவது உள்ள தள்ளி விடுவேன் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஒரு கமிட்மெண்ட் உங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடென்டிட்டியா, நீங்க நிறைய புண்ணியம் பண்ணதுக்கான ஒரு வழியா வரும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றக்கருத்தும் கிடையாது. ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்க இந்த செஷன் மூலமா உங்க எல்லாரையும் சந்திச்சதுல. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் ஃபார் ஜாயினிங். த ஃப்ளோர் இஸ் பேக் டு President JC Thuthukudi Blue Sea, Rajasekhar sir. Thank you faculty sir, Karthik sir. Wonderful session. Orientation program இவ்வளோ அழகாகவும் இம்பாக்ட்ஃபுல்லாகவும் நிறைய நோட்ஸ்லாம் எடுக்க வேண்டிய ஒரு அழகான வாய்ப்பை எங்களுக்கு அமைச்சு கொடுத்தீங்க. மேபி இங்கே இருக்கிற ஒரு 50+ பார்ட்டிசிபென்ட் கண்டிப்பாக இதை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஒரு பிக் அப்ளாஸ் கொடுத்துடலாம் நம்ம கார்த்திக் சாருக்கு, ஃபேக்கல்டி கார்த்திக் சாருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஜோன் ஆஃபீஸர் ஓரியன்டேஷன் சேர்மன் மேம் சுமித்ரா மேம். எஸ், ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாமான்னு பார்த்தேன். நீங்க எல்லாருமே அவங்கள வீடியோ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா வில் டேக் a snap. Yes ma'am. Participant, please switch on your video. Switch on your video. ஃபார்மலா இருந்தீங்கன்னா switch on பண்ணுங்க, இல்லனா yes அது பாதியும் பார்த்துக்கோங்க. So we expect 1 or 2 participants to give feedback on the session given by Karthik, Tamala yes, Karthik sir. After the photo session ma'am or before? நிச்சயமா நம்ம இதை சொல்லிட்டோம்னா they will be mentally prepared. So okay, I'll take a screenshot now. Smile please. எந்த சைடு முகத்தை வச்சா நம்மளும் அழகா இருப்போம் ஸ்கிரீன்ஷாட்ல அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே, நைஸ் மீட்டிங் யூ ஆல். Screen 2. Screen 3. Okay, screen 4. Okay, thank you all. சார், இங்க நம்ம முக்கியமான நபர்கள் எல்லாம் உள்ள இருக்காங்க. பட்டாசு பாண்டி சார் இருக்காங்க, வணக்கம். ஸ்கேல் சுரேஷ் சார் வணக்கம். நம்முடைய அடுத்த ஜோன் டைரக்டர் பிசினஸ் வணக்கம். சூடிராஜா சார் மிக்க நன்றி. எல்லா செஷன்ல இருக்கீங்க. உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய கைடன்ஸ் பெரிய அளவுல வேலை செய்து மிக்க நன்றி. பொன்ராஜா சார் வணக்கம். feedback வணக்கம் மேடம். வணக்கம். யாராவது ஃபீட்பேக் ரிகார்டிங் தி செஷன், யுவர் क्वेश्चंस ஆல்சோ இஸ் வெல்கம். நீங்க ஏதாவது பண்ணிக்கலாம். Please raise hand and your feedback.
பேசலாமா சார்? அன்மியூட் பண்ண முடிஞ்சதா அன்மியூட் பண்ணிக்கலாம். ஒன் செகண்ட், ஐ வில் கிவ் யூ ஆக்சஸ். ஓகே, ஸோ யாரா நீங்க பேசுறீங்கன்னா அன்மியூட் பண்ணிக்கலாம் உங்க சைட்லேயே. Okay, so most participants were there for your session. I am happy for the same. And this orientation is not only going to act as mentioned by our resource person, faculty and trainer of today's session. This is not only orientation but also a training. சரி, ட்ரைனிங்காகவும் இது ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு, பிஆராகவும் இது வேலை பார்க்குது. நிறைய இடத்துல நம்ம இதை கொண்டு போகிறோம். ஜேசிஐயோட செஷன்ஸ் இன்னும் தொடர்ந்து 2 நாள் நடக்கிறது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். நான் ஜேசிஸ்க்கு நிறைய இந்த லிங்க் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இன் ஃபியூச்சர் தே வில் ஹாவ் அ ரெஃபரன்ஸ். இந்த செஷன் நடக்கும் போதே ஷேர் பண்ணணும்ல, இப்போ கூட முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த லிங்க் வந்து உங்களுக்கு நம்மளுடைய பிரசிடென்ட்ஸ் குரூப் அண்ட் அதர் பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் குரூப்ஸ்லாம் இருக்கு. ஆஸ் மச் அஸ் நீங்க ஷேர் பண்ணுங்க, எந்த அளவுக்கு ரீச் ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு சக்சஸ். ஸோ நம்மளோட இன்டென்ஷன் என்னன்னா நம்ம நிறைய இடத்துல ரீச் ஆகணும் அப்படிங்கிறது நம்மளோட இன்டென்ஷன். ஸோ அந்த வகையில் திஸ் செஷன் கிவன் பை மார்னிங் காலையில இருந்து நமக்கு கொடுக்குற செஷன்ஸ் எல்லாமே பர்சனலாக நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இனி வரக்கூடிய புதுசாக வரக்கூடிய நான் ஜேசிஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். At the same time, general public will also come to know that something is happening and something which this organization give us. இந்த ஆர்கனைசேஷன்ல நமக்கு ஏதோ கிடைக்க பெறும் அப்படிங்கிறத உறுதியான ஒரு நம்பிக்கை உருவாக்கும் அப்படிங்கிறத சொல்லி ப்ரிவிலேஜ் கொடுத்த ஹோஸ்ட் பிரசிடென்ட் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நீட்டா அழகா ஷேர் பண்றீங்க. மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா ஆஃப்லைன்ல பண்றதை விட இந்த ஆன்லைன்ல ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா யார் முகத்தையும் பார்க்க முடியாது, இருந்தாலும் நம்ம பேசணும். ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஸோ அந்த வகையில் நம்ம எல்லாம் ஓரளவுக்கு சிறப்பாக போயிட்டு இருக்கு. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ஜோன் கவர்னிங் போர்ட் சார்பாகவும் முக்கியமாக நமக்கு இந்த அனுமதி அளித்து சிறப்பாக நமக்கு ஒரு ஆலோசனைகள் வழங்கி நல்ல உறுதியோடு இந்த நிகழ்ச்சியை எடுத்து செல்ல நமக்கு உறுதுணையாக இருந்த ஜோன் பிரசிடென்ட் சரவணகுமார் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் அத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் நன்றியை உறுத்தாக்கி ப்ரிவிலேஜ் அளித்த ஹோஸ்ட் பிரசிடென்ட்க்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ மேம். சமோன் ஃபீட்பேக் ரைஸ் ஹேண்ட் பண்ணிருக்காங்க, அலோவ் பண்ணலாமா? நிச்சயமா நிச்சயமா. சொல்லுங்க. பேசலாமா சார்? பேசலாம் சார். ராஜபாளையத்துல 88 இருந்து 93 வரைக்கும் ஜூனியர் சாம்பருடைய செக்ரட்டரியா இருந்தேன். ராஜபாளையம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா உண்மையிலே ஜேசிஸ் தான் வந்து இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமானது அப்படின்னா ஜேசிஸ் தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. நான் ஒரு ஹையர் செகண்டரி ஒரு பிஜி டீச்சரா இருந்து அதுக்கப்புறம் ஜேசிஸால தான் சிவகுமாரை நம்ம சிவகாசிக்கு கூட்டிட்டு வந்தோம். அப்ப 89ல சிவகுமார் நடிக்கிற சிவசங்கரி வந்து தேனியில ஜேசி வீக் நடத்துவோம் தெரியுமா, ஒரு வாரம் முழுக்க ஜேசி வீக் அப்படின்ட்டு. அப்படி ஜேசி வீக்ல வந்து சிவசங்கரி அம்மாவை கூப்பிட்டு வந்திருந்தோம். அதுக்கு நாங்க போயிருந்தோம். நான் செக்ரட்டரி, என்னுடைய பிரசிடென்டா வந்து இங்க ராஜேஷ் காலேஜுடைய ஜி சந்திரசேகரன், அது மாதிரி ராஜேஷ் காலேஜினுடைய முத்துகிருஷ்ணன், ராஜேஷ் காலேஜினுடைய என்ஆர் கிருஷ்ணமூர்த்தி, இப்படி எல்லாரும் இருந்தாங்க. இதெல்லாம் இருக்கட்டும். ஆனா ஜேசி ஒன்று தான் வந்து இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட் கூடிய. அதனாலதான் நான் வந்து எங்க ஹையர் செகண்டரி ஸ்கூலுடைய பிஜி டீச்சரா இருந்து ஹெச்எம் ஆகி ஸ்டேட் அவார்டு வாங்கி அதுக்கப்புறம் மலேசியா சிங்கப்பூர்ல எல்லாம் பேச போனதுக்கு காரணமே வந்து ஜேசி தான். அதை என்றைக்கு மறக்கல. இன்னொன்னு ஜேசி வந்து 40 வயசு தான் அப்படின்னு முன்னாடி சொன்னாங்க. இங்க ராஜபாளையத்துல இப்ப ஜேசி இருக்கு. அதுக்கு அப்பப்ப கூட்டத்துக்கு எல்லாம் போனேன். இப்ப லாஸ்ட் வீக் கூட கோவில்பட்டில இப்ப என்னுடைய ஜூம் மீட்டிங் பூராமே வந்து நான் ட்ரெயினரா ஜேசிஸ்ல இருந்ததுனாலதான் ஆஃப்டர் +2 பாசிட்டிவ் திங்கிங் இந்த மாதிரி உள்ள டைட்டில் எல்லாம் நானும் பேசிட்டு வர்றோம். இப்ப லாஸ்ட் வீக் வந்து கோவில்பட்டி உறவின் முறையில இருந்து கோவில்பட்டி காமராஜ் அரங்கத்தில் நடத்துனாங்க. அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழா மிஸ்டர் கார்த்திக் பேசுறது ரொம்ப ரொம்ப அருமை. அது பிராண்ட் பண்ணணும்னு சொன்னா பாத்தீங்கன்னா அந்த பிராண்டு தான் இப்ப முக்கியம். இது ஏரியால பெரும்பாலுக்கு டிஎன்ஆர் அப்படின்னா பெரும்பாலுக்கு தெரியும். அது மாதிரி இந்த பிராண்டை இன்னும் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. இந்த செஷன் ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சதுக்கு உங்களை நன்றி 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 ரொம்ப தேங்க்ஸ். சிவகாசியை பொறுத்த மட்டும் இஐடிஎஸ் அன்பராஜன் என்னுடைய கிளாஸ்மேட் தான். இஐடிஎஸ் அன்பராஜன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் எல்லாருமே என்னுடைய பிஎஸ்சி கிளாஸ்மேட். 80s வரைக்கும் பிஎஸ்சி அங்க. அதுக்கப்புறம் நான் எம்எஸ்சி, எம்ஃபில், எம்ஏ, எம்எட், பிஹெச்டி, எம்ஃபில் பாட்டனி, பிஹெச்டி பாட்டனி அட் சிவகாசி ஐயனார் ஜானிமல் காலேஜ். தேங்க்யூ ஃபார் giving me an opportunity. JC is number one.
தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எக்ஸலன்ட் தேங்க்யூ சார், ஸோ மச். எக்ஸலன்ட் சார். நீங்க அப்படியே உங்க பர்சனல் பிராண்டிங்கும் பண்ணிட்டீங்க, ஜேசியை ஹைலைட் பண்ணிட்டீங்க, ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்க்கு ஒரு நல்ல மீனிங் கொடுத்துட்டீங்க உங்க ஃபீட்பேக்ல. தேங்க்ஸ் a lot சார். தேங்க்ஸ் a lot. தேங்க்யூ. 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 தேங்க்யூ சார். வேற தேங்க்யூ. யாராவது பேசுறீங்களா? Anyone? Okay. Okay, President, we can go to the next agenda. Over to Okay, President. thank you. Okay, okay. மணி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. யார் இருக்காங்க? நீங்களே யாரு? அன்மியூட் பண்ணிக்கலாம். லியோ ஆட்ஸ்னு ஒருத்தங்க ஹேண்ட் நீங்களே அன்மியூட் பண்ணி பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, ரைஸ் ஹேண்ட் பண்ணிட்டு நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. உங்களுடைய வேல்யூபிள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் சார். Are you audible, sir? எஸ் எஸ் ஆடியபிள். Okay. நான் வந்து எப்பவுமே வந்து பிராண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் அந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால கவிதையும் எழுதுவேன். அதுல வந்து வள்ளுவரையும் சேர்த்து அடிக்கடி போட்டுருக்கேன். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் எனும் சொல்றது வந்து அந்த கவிதை, அந்த திருக்குறள். இது வந்து பிராண்டிங்கை இப்போ பர்சனல் பிராண்டிங் பத்தி நம்ம இன்னைக்கு அட்டன் பண்ண மீட்டிங்ல பர்சனல் பிராண்டிங் தன்னை வந்து விளம்பரப்படுத்திக்கிறது. அப்பா மூலமா நம்ம பேர் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து நமக்குன்னு ஒரு பேரை நம்மளா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பேரை சொல்லி அப்பா சொல்றது. அந்த பர்சனல் பிராண்டிங்ல ₹1 தலைக்கு போற ஷாம்புக்கு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் எடுப்பாங்க. அவங்களே அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி இது பண்ணும்போது செலவே இல்லாம நம்மளை நாம விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு இப்போ உள்ள சோசியல் மீடியா எவ்வளவுலாம் ஹெல்ப் பண்ணுது. அதுல என்னென்ன தெரியாத விஷயங்களை வந்து இன்னைக்கு தமிழா கார்த்திக் வந்து சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு, நானும் நோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த செஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. என்னோட பிராண்டிங் ஃபீல்ட்ல இது எக்ஸ்ட்ரா ஒரு ஆடட் ஒரு செஷன் இருந்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஒரு பிக் அப்ளாஸ் நம்ம தமிழா கார்த்தி சாருக்கு கொடுத்துடலாம் எல்லாரும்.